ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 103வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் அதை படிச்சிருவோம். 101லேருந்து 103 வரைக்கும். அநாதிர் பூர்புவோ லக்ஷ்மீஹி சுவீரோ ருச்சிராங்கதः ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரமः ஆதாரநிலயோ தாதா புஷ்பஹாச பிரஜாகரः ஊர்த்வகः சத்பதாச்சாரः பிராணதः பிரணவப்பனः பிரமாணம் பிராணநிலயः பிராணபிருத் பிராணஜீவனः தத்வம் தத்வவிதேகாத்மா ஜன்ம மிருத்யுஜராதிகः. இன்னைக்கு பாட்டம் 104வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 117வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். பூர்புவஸ்வஸ்தருஸ்தாரஹ பூர்புவஸ்வஸ்தருஸ்தாரஹ சவிதா பிரபிதாமகः சவிதா பிரபிதாமகः யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனः பூர்புவஸ்வஸ்தருஸ்தாரஹ சவிதா பிரபிதாமகः யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனः. 967வது நாமம் ஆரம்பிக்குது. பூர்புவஸ்வஸ்தருஹு. தரு அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. தருனா என்ன அர்த்தம்னா மரத்துக்கு பேரு தரு. கல்பத்தரு நம்ம சொல்றோம்ல. அப்ப கல்பத்தரு மாதிரி பார்த்தீங்கன்னா தருனா மரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாரக அப்படின்னு இருக்கு, கடத்து விற்பது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கடத்து விற்கிறதுக்கு பேரும் பார்த்தீங்கன்னா தரு அப்படின்னு பேர், தார அப்படின்னு பேர். பூர்புவஸ்வஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பூர் புவ ஸ்வ. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வியாகிருதி அப்படின்னு பேர். ஓம் பூஹு ஓம் புவஹா ஓகும் சுவஹா ஓம் மகஹா ஓம் ஜனஹா
ஓம் தபஹ ஓகும் சத்யம். யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரசித்தமான இந்த 7 வியாகிருதிகள்னு பேர். இப்போ வந்து காயத்ரி சொல்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாமம் சொல்லும் போது எல்லா பிராணாயாமத்திலையும் இந்த வியாகிருதிகளை வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுவாங்க. இன்ஹேல் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு திரிபதா காயத்ரின்னு பேர். திரிபதா காயத்ரி. ஓம் இந்த தத்சவிதுர்வரேண்யம் ஒரு பாதம், பர்கோ தேவஸ்ய தீமகி 2 பாதம், தியோயோன பிரச்சோதயாத் 3 பாதம். 3 பாதங்களை உடையது. அதனால திரிபதா காயத்ரின்னு பேர். யாரெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதோட சதுர்த்த பாதம்னு ஒன்று இருக்கு, துரிய பாதம் அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாசனைக்குரியது. அது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனைக்குரியது. இப்போ பிராணாயாமம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வியாகிருதி 7 வியாகிருதியை சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த 3 பாதங்கள் காயத்ரியை சொல்லி ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு பாகம் இருக்கு. ஓம் பூர்புவஸ்வக தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். ஜி ஸ்ரீதர்ஜி, என்னது சிரஸ்? என்னது? ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் பூர்புவஸ்சுவரோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரஸ்ன்னு பேர். இதை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸேல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 7 வியாகிருதிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வி ஆகிருதி. பிரிச்சோம் அப்படின்னா வி ஆகிருதி வியாகிருத்தின்னு பேர். விசேஷ ஆகிருதி அப்படின்னு பேர். விசேஷ ஆகிருத்தினா ஸ்பெஷலான ஒரு ஃபார்ம். என்ன சுவாமி ஸ்பெஷல் ஃபார்ம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் பண்ணுறோம்ல, மேக்ஸ்லலாம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி இது எல்லாமே பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுக்கணும். அதான் வியாகிருதி அப்படின்னு பேர், பாஸ்வேர்டு. ஓம் பூஹு சிருஷ்டி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்? பிரம்மா தானே சிருஷ்டிகர்த்தா. அவர் பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னா ஓம் பூஹு அப்படின்னு சொன்னார், இந்த பூர்லோகம் வந்துருச்சு. ஓம் புவஹா அப்படின்னு சொன்னார், புவர்லோகம் வந்துருச்சு, அந்தரிக்ஷ லோகம். ஓம் சுவஹா அப்படின்னு சொன்னார், சுவர்லோகம் வந்துருச்சு. ஓம் மகஹா அப்படின்னார், மகர்லோகம். ஓம் ஜனஹா ஜனலோகம். ஓம் தபஹா தபலோகம். ஓம் சத்யம் ஓகும் சத்யம் அப்படின்னு சொன்னோன்னே சத்தியலோகம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாஸ்வேர்டை போட்ட உடனேயே வந்து அது ஓப்பன் ஆகுதோ அந்த ஃபைல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 அக்ஷரங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் வி ஆகிருதி வியாகிருத்தின்னு பேர். ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பாலா மந்திரம், அதிபாலா, கணபதி அது இதெல்லாம் கொடுத்து மெதுவா சோடசி வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. சோடசி மந்திரம் அப்படின்னு பேர். அந்த சோடசி மந்திர அபிஷேகம் வரைக்கும், பட்டாபிஷேகம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மாத்திருக்கா அக்ஷரங்களை மட்டும் ஜபம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் ஸ்பெஷல். வெறும் மாத்திருக்கா அக்ஷரங்களை பண்ணினாவே போதும், எல்லா பூஜைகளும் எல்லா தேவதைகளையும் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 52 மாத்திருக்கா அக்ஷரங்களை வந்து ஜபம் பண்ணுற மெத்தட் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வியாகிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வியாகிருதியும் வந்து பார்த்தீங்கன்னா 7 லோக்கங்களையும் நினைக்கிறதுக்கு சமம். அதனால நித்தியம் வந்து காயத்ரி சந்தியால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாகிருதியை வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாகிருதியோட ஸ்பெஷல். பூர் புவ ஸ்வ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 லோக்கங்களை வந்து நம்ம தத்துவ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோக சாஸ்திரம் படிக்கும் போது புவன ஞானம் சூரிய சம்யமாத் புவன ஞானம், புவன கோஷ மண்டலத்தோட ஞானம் கிடைக்கும்னு ஒன்று பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாஷ்யம் ஒன்று பண்ணும்போது ஆச்சாரியர் அங்கே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கீழே இருந்து 7 லோக்கங்கள் இருக்கு. அத்தல வித்தல சுதல பாதாள தலாத்தல மகாதல ரசாத்தல பாத்தால அப்படின்னு. இந்த 7 லோக்கங்களுக்கு மேல இருக்க இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா 8வது லோக்கம் பூஹு. அப்ப பூஹுன்னு நீங்க எங்கேயாவது சொன்னீங்க அப்படின்னா கீழே இருக்கிற 7 லோக்கங்களையும் சேர்த்து பூஹு அப்படின்னு வந்துடும். புவகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷ லோக்கங்களுக்கு உபலட்சணம். அது வந்து இண்டிகேட் பண்றது புவகா. சுவகான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியம் லோகம்னு 5 தேவலோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது.
அப்போ பூர் புவ ஸ்வன்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிரும், 7 14 லோக்கங்களும் இண்டிகேட் பண்ணப்பட்டதா ஆகிவிடும். ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லோக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. பூர் புவ ஸ்வ திரைலோக்கம் இருக்கும். கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா திரைலோக்கியம் இருக்கு. ஐயோ 7 14 லோக்கங்கள் தானே, ஏன் 3 லோக்கம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 லோக்கம் சொன்னாவே பூர்புவ சொன்னாவே எல்லா லோக்கங்களும் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது வந்து வியாச பாஷ்யத்துல, அந்த யோகசூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லும் உங்களுக்கு. இது அடிச்சா வேற எங்கேயும் நான் பார்க்கல. இந்த கிளியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா யோக பாஷ்யம் வியாச பாஷ்யத்துல இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்புவசுவ எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரை வித்யா, 3 வித்தியைகளை குறிக்கக்கூடியது. என்னது? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். இங்கேயும் திரை வித்யா நீங்க சொல்றீங்க, 4 வேதங்கள் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4வது வேதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பெண்டிக்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா புக்ல பின்னாடி விட்டு போனதெல்லாம் எழுதுவோம் தெரியுங்களா? அதே மாதிரி ரிக்யஜுர் சாமம்னு சொல்லக்கூடிய 3 வேதங்கள்ல எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா 3க்கு வேற 4வது வேதம் அப்படின்னு தனியா இது பண்ணாம, கணக்கு பண்ணாம 3 வேதங்களுக்குள்ளாரையே அப்பெண்டிக்ஸை நம்ம தனி புக்குன்னு சொல்ல மாட்டோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 4வது வேதம்ன்ற அதர்வண வேதத்தையும் 3 வேதங்களுக்கு உள்ளாரையே கணக்கிட்டு திரைவித்யா அப்படின்னு 3 வேதங்கள் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். கீதையிலையும் அப்படிதான் இருக்கு. திரைலோக்கியம் இருக்கும், திரைவித்யான்னு தான் இருக்கும், 3 வேதங்கள் அப்படின்னு. அப்ப இங்கேயும் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த பூர் புவ சுவன்ற 3 வியாகிருதி 3 லோக்கங்களை குறிக்கும், 3 வேதங்களை குறிக்கும். பாஸ்வேர்டு வேதங்களை குறிக்கணும்னு அர்த்தம். இதை போட்டிங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்தந்த வேதங்கள் உண்டாகும். ரிக்வேதம் உண்டாகும் பூர்லோகம், யஜுர்வேதம் உண்டாகும் சுவர்லோகம், புவான்னு சொன்ன மாத்திரத்துல அந்தரிக்ஷ லோகம் எல்லாம் இதாயிடும், ஓப்பன் ஆயிடும் யஜுர்வேதம். அதுக்கப்புறம் சாமவேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவர்லோகத்துக்கு மேல இருக்கிற லோகங்கள்லாம் சுவகான்னு சொன்ன மாத்திரத்துல ஓப்பன் ஆயிடும். 3 வேதங்கள். இந்த 3 வேதங்களை கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யம் பண்றவங்க எல்லாரும் இந்த 3 வேதங்களை வச்சு யஜ்யம் பண்ணி இந்த 3 லோகங்களையும் கடந்து செல்கிறார்கள். அந்த கடந்து செல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா படகு மாதிரி இருக்கிறதுனால, ஏணி மாதிரி இருக்கிறதுனால, கடந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா சாதனமா இருக்கிறதுனால இந்த 3 வேத சுரூபமா யாரு இருக்காருன்னா சுவாமி தான் இருக்கார். வேத சுரூபியா இருக்கார் சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா பூர் புவ ஸ்வஸ்தருஹு அப்படின்னு பேர். பூர் புவ ஸ்வஸ்தருஹு அப்படின்னு பேர் வந்து. அப்போ பூர் புவ ஸ்வக்கு வியாக்கியானம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தாரக அடுத்த வார்த்தையை. தாரக கூட வந்து பாத்தீங்கன்னா தாரகன்னு போட்டுக்கலாம். க பிரத்தியம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பாலன்னு சொல்லலாம், பாலக்கன்னு சொல்லலாம், பாலான்னு சொல்லலாம், பாலிக்கான்னு சொல்லலாம், புருஷன்னு சொல்லலாம், புருஷக்கன்னு சொல்லலாம். ஒரு கா பிரத்தியம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. கிராமர் ரூல் போவேனா விட்டுருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாரன்னு இருந்தாலும் தாரக்கன்னு இருந்தாலும் 2 ஒண்ணுதான். தாரகம்னு என்ன அர்த்தம்? கடத்து விற்பது. போட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவகான்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது. அதே மாதிரிதான் தாரக்கக அப்படின்னு கடத்து விற்பது. சம்சாரத்துல இந்த பிறவி கடல் இருக்குல்ல, திரும்ப திரும்ப பிறந்து இருந்துட்டு இருக்கும். அதனால சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரத்துல கடந்து போறதுக்கு ஒரு போட்டு மாதிரி எது இருக்கோ அதுக்கு பேரு தாரக்கக, தாரகன்னு பேர். அப்ப தாரகன்றது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிதான். சுவாமிதான் சாத்தியம், சுவாமிதான் சாதனமும் கூட. விஷ்ணோ தத் பரமம் பதம் அப்படின்னு இருக்கு. விஷ்ணுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணோஹோ தத் பரமம் பதம், விஷ்ணுவினுடைய பரம பதம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சம்சாரத்துக்கு அடுத்த கரையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அந்த விஷ்ணுவோட பதம் இருக்கு, ஸ்தானம் இருக்கு. சரி, அந்த விஷ்ணுவோட பதத்தை வந்து அடையணும், ஸ்தானத்தை அடையணும்னா எது சாதனம் சுவாமினா விஷ்ணு தான். அப்ப என்ன அர்த்தம்? சாத்தியமும் அவர்தான், சாதனமும் அவர்தான். மனசுல நல்லா புரிஞ்சுக்க, இந்த வார்த்தை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நான் எந்த சாதனத்தை பயன்படுத்துறேனோ அதுவும் பகவான் தான், நான் அடைய போகுவதும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அப்படின்னு நிச்சயம் வந்துடணும். அப்ப வந்து உங்களுக்கு சாதனத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போர் அடிக்காது உங்களுக்கு. சாதனமே பகவான் தான். அதனால்தான் இங்க சொல்லுது தாரகா. தாரகனா போட்டு. அந்த போட்டு யாருன்னா சுவாமி தான் போட்டு. சுவாமி மேலதான் ஏறி உட்கார்ந்து இந்த சம்சாரத்தை நம்ம கடந்து போக முடியும்.
வேற எதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தை கடந்து போறதுக்கு முடியாது. நமக்கு தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் கீதால. இது வந்து 7:14 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு 7:14 அதுல சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையை கடந்துலாம் போக முடியாது சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு சாமர்த்தியம் இந்த உலகத்துல எந்த சாதனத்துக்கும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சாதனமும் மாயாமயம். நீங்க எந்த சாதனத்தை எடுத்தாலும் மாயையோட காரியம். அப்ப மாயையோட காரியத்தை வச்சுக்கிட்டே மாயையை கடந்து போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கீதால சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றார். மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. என்னையே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்களோ அவங்கள வந்து அவங்க என்ன பண்றாங்க? இந்த சம்சாரத்தை தாண்டி செல்கிறார்கள். அப்ப சாதனம் என்னது? சுவாமி தான் சாதனம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா போட், பிளவகான்னு பேர். அவர் தான் போட், தாரகா அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வேற என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோக சூத்திரத்துல இப்பதான் பார்த்திருக்கோம். தாரகம் பரம்பிரசங்கியானத்துல இருக்கிறது தாரகம். இன்னொரு பேர் என்னன்னா தாரகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரக மந்திரம் அப்படின்னு பேர். அப்ப தாரக அப்படின்னா ஓங்காரத்துக்கு பேரும் தாரக. ஓங்காரம் என்னது? சுவாமியோட பேரு. சுவாமியோட பேரை உச்சரிச்சு என்ன பண்றோம்? இந்த சம்சார சாகரத்தை தாண்டி போயிடலாம். அதனால தாரக அப்படின்னு ஓங்காரத்துக்கு பேர். அதுக்கப்புறம் சவிதா. சுவாமி தான் என்னவா இருக்காரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரா என்ன பண்றாரு அப்படின்னா சூரியன் ஆனார், சந்திரன் ஆனார் அப்படின்னு பிரஷ்ன உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லும். மிதுனம் உத்பாதயத்தே 2 ஜோடியா ஆனார், சந்திர சூரியன் ஆனார். பிராணன் போக்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அன்னமாவும் அன்னத்தை போகிக்கிறவும் அவரே ஆனார். ஆனா பெண்ணா அவரே ஆனார் அப்படின்னு ஜோடியா ஆனார் அப்படின்னு சொல்லும். இந்த உலகத்தோட கிரியேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன்ல இருந்து தான் இந்த உலகத்தோட கிரியேஷன் ஆரம்பிக்குது. சவிதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய வடிவத்தில் இருக்கிற தேவதா, சவித்ரு தேவதா அப்படின்னு பேரு. சவித்ரு அது வந்து சவிதாவா ஆயிடுச்சு, ஸ்ரீலிங்கம் இல்ல. இந்த கர்த்தா போக்தான்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, கர்த்தா போக்தா திரஷ்டா, அதே மாதிரி தான் சவிதான்ற சப்தம். சவிதான்றதுக்கு அர்த்தம் பிரசவிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான். இன்னைக்கு காலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா கீதா ஸ்லோகம் பார்த்திருக்கோம். மாதா பிதா பிதாகமஸ்ய ஜெகத்தோ மாதா தாத்தா பிதா மகக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். 9வது அத்தியாயத்துல பகவத்கீதையில இருந்தது. ஆமா. அப்ப வந்து அதுல வந்து சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டா அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், தாத்தாவும் அவர் தான். பிதா மகன்னா தாத்தாவும் அவர் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை வந்து பிரசவிச்சது வந்து பாத்தீங்கன்னா சூரியன். அந்த சூரிய ரூபத்துல பகவான் இருக்கிறதுனால சுவாமிக்கு என்ன பேருனா சவிதான்னு பேர். சவித்ரு தேவதா, சவிதான்னு பேர். அதனாலதான் காயத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், நம்ம வந்து சூரியனை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம். இருக்கிறதுலே உபாசனையில உத்கிருஷ்ட உபாசனைகள் என்னென்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு சூரியனோட இது காயத்ரி. அதை சூக்ஷ்மமா கொண்டு போனீங்க அப்படின்னா அதான் பிராணன். உள்ள இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் பிராணன். 2 உபாசனை தான், பிராண உபாசனை அப்புறம் அக்னி உபாசனை. அக்னி சூரியன், அந்த அக்னிக்குள்ளார இருக்கிற பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு உள்ளார இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் உள்ளுக்குள்ளார இருக்கார், பிராணசக்தி இருக்கு. இந்த 2 உபாசனை. அதனாலதான் அக்னி உபாசனை, பிராண உபாசனை, அதுக்கப்புறம் சைத்தன்யம். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைத்தன்யத்துக்கு விசாரத்து மூலமா ஞானத்தை அடைகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா சவிதான்னு பேரு. அவர் தான் பிரசவிக்கின்றவர். இந்த 7 லோக்கங்களும் பிரம்மாண்ட அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரசவிக்கிறதுனால அவருக்கு பேரு சவிதான்னு பேரு, பிரசவிப்பவர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரபிதாமக அப்படின்னு இருக்கு. பிரபிதாமக அப்படின்னா அந்த தப்பா போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பா. பிதாமகன்னா என்ன அர்த்தம்னா பிதானா அப்பா, பிதாமக அப்படின்னா தாத்தா, பிரபிதாமக அப்படின்னா முப்பாட்டன் அப்படின்னு பேர். தாத்தாவோட அப்பா. இப்ப நம்ம அப்பான்னு நம்ம சொல்றோம். ஆனா எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலையில சொன்னோம்ல, எல்லாத்துக்கும் அப்பா யாரா இருக்க முடியும் அப்படின்னா பிரம்மா. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தாத்தா.
அப்ப பிதாமக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கும். பிரபிதாமக அப்படின்னா பிரம்மாவுக்கும் அப்பாவா இருக்கிற இந்த ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கும். பிரபிதாமகனா கொல்லு தாத்தான்னு சொல்லுவோமா, முப்பாட்டன். முப்பாட்டன் தாத்தா வந்து பிரம்மா, கொல்லு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா முப்பாட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபிதாமக நம்ம சுவாமி ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். உங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தந்தையாகிய பிரம்மாவிற்கும் தந்தையானவர் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. தாத்தாவாகிய பிரம்மாவிற்கும் தந்தையானவர் முப்பாட்டன் வந்துடும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞா, அடுத்த சப்தம் யஜ்ஞா. அங்கேயும் தப்பு பண்ணியிருக்கேன். யாகம் செய்பவர்களுக்கு அதன் பலனை காட்டுபவர் இருக்குல்ல, அதை அப்படியே அடிச்சிருங்க. தமிழ்ல எழுதியிருக்கிறது அப்படியே எழுதிருங்க. ஏதோ ஒரு புத்தியில எழுதிடுறது. தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிடும். எதையாவது எழுதிடுவோம் வேகமா யோசிக்காம. யஜ்ஞக அப்படின்னா யஜ்ஞ வடிவத்தில் இருப்பவர், யஜ்ஞ ரூபமா இருக்கிறவர். யஜ்ஞோவை விஷ்ணு. ஸ்ருதி சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞ ரூபமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். யஜ்ஞம்னா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வெறும் ஃபயர் ரிச்சுவல் மட்டும் இல்ல. கர்மத்துல ரொம்ப சிறந்த கர்மம் எது அப்படின்னா ஃபயர் ரிச்சுவலா இருக்கிற யஜ்ஞம், யாகம். உலகத்திலேயே சிறந்த கர்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரா உட்கார்ந்து இருக்கிறதுலாம் இல்லை. யாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பெரிய கர்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாகத்தை மட்டும் யஜ்ஞம் குறிக்கவில்லை. யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்மபந்தனக 3:9 பகவத்கீதால 3:9. யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்திர, எந்த கர்மங்கள் யஜ்ஞார்த்தமா இல்லாமல் யஜ்ஞ புத்தியோடு செய்யப்படாமல் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மங்கள் பண்ணப்படுதோ அந்த கர்மங்கள் எல்லாம் உங்களை பந்தப்படுத்தும். அப்ப யஜ்ஞம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஈஸ்வர பூஜையா மட்டும் எந்த கர்மா வேணா பண்ணிக்கங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றேன் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணத்தோடு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிளீன் பண்ண தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் இது கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். கிளீன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார என்ன போயிட்டு இருந்துச்சு, ஓம் 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 சொல்லிக்கிட்டே கிளீன் பண்றேன். அப்ப அந்த அந்த கர்மா என்னவாயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்யம் ஆயிடுது. சமைக்கிறீங்க, சமைக்கும் போது வந்து ஈஸ்வர ஸ்மரணத்தோடு சமைச்சிங்கன்னா அந்த கர்மா என்ன ஆயிடுது, பூஜிக்கிற கர்மாவாயிடுது. அப்ப யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் பூஜா, யஜ பூஜாயாம் தாத்துல இருந்து வந்தது யஜ்யம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரவிய தியாகம் பண்றோம். இது என்னோடது இல்லை, என்னோடது இல்லை, சுவாமியோடது, இது சுவாமியோடது, சுவாமியோடதுன்னு நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ நிஷ்காமமா அதெல்லாம் யஜ்யம் அப்படின்னு பேர். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதையில சொல்லும் போதே சொல்லுதுல 3:9 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 3:9 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியத்தம் குரு கர்ம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 8 சொல்றார். உன்னை டெய்லி டியூட்டி என்ன பண்ணு. அதுக்கப்புறம் 9 சொல்லும்போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக. உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினால பந்தப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞார்த்தமா நீங்க பண்ணலனா கர்மம் உங்களை பந்தப்படுத்தும். அதனால என்ன பண்ணணும், ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ஏ அர்ஜுனா யஜ்ஞத்துக்காகவே நீ கர்மத்தை செய்பவனாக ஆவாயாக. முக்த சங்க சமாச்சர. அப்ப என்ன பண்ணணும், எந்த கர்மா பண்ணினாலும் லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எதை பத்தியும் கவலைப்படாம இது ஈஸ்வர பூஜா, ஈஸ்வரனுக்காக பண்றேன் அப்படின்னு பண்ணணும். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பூதநாராயணன் கோயில்ல அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பாவனை வந்து கொடுக்கறது என்னோடது. அங்க ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு அவர் எதுவும் பண்ண மாட்டார், தீர்த்தம் கொடுத்துட்டு இருப்பார். வயசானவர். அவர் எப்போ வந்து தட்சிணை கொடுக்கும் போதும் அப்படியே தயங்கி தயங்கி வாங்குவார், தயங்கி தான் வாங்குவார். வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுவார். நான் தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னேன், பெருமாள் கொடுக்கிறார், சுவாமி கொடுக்கிறார், நான் இல்லை, சுவாமி கொடுக்கிறார், நீங்க பண்ற சேவைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி கொடுக்கிறார் அப்படின்னு தைரியமா வாங்கிட்டார். அப்ப என்ன புத்தி வருது அப்படின்னா, நம்ம எதையும் கொடுத்தாலும் எத்கரோஷி எத அஷ்னாசி, அந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். எதை சாப்பிட்றோமோ, என்ன பண்றோமோ, என்ன ததாசி எது, எதை கொடுக்கிறோமோ எல்லாத்தையும் மதர்ப்பணமா பண்ணணும், ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணணும். அப்ப எதை பண்ணினாலும் ஈஸ்வரன் பண்றார், ஈஸ்வரன் பண்றார், நான் இல்லைங்க, ஐயோ நான் இல்லை அப்படின்னு நம்ம வித்ரா பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு கர்மத்தை பண்றோம் அப்படின்னா அதான் யஜ்யம். அப்ப யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய, யஜ்யத்துக்காக கர்மம் பண்ணுங்க. ஃபயர் ரிச்சுவல்லாம் இல்லை.
ஸ்பிரிச்சுவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உச்சபட்சம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம்ன்றது என்னது? நிஷ்காமியமா பூஜையா எந்த கர்மத்தை எல்லாம் பண்றோமோ அது எல்லாம். டாய்லெட் கிளீன் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூஜையா பண்ணுனீங்கன்னா அது கரெக்ட். நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தட்ட போனேன். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டிங் மிஷின்ல போய் ஒரு அந்த வேலையே இல்லை அதுல. நான் போனோன்னு என்ன பண்ணேன், ஒரு புக் ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி பிரிண்டரோட மிஷின், அந்த கட்டிங் மிஷின்ல போய் கட்டிங் பண்ணேன். ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்லை, வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பிசினஸ்லாம் எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், 50 ரூபா கேட்டேன். நான் சொன்னேன் 50 ரூபாய் எதுக்கு ஜி, 100 ரூபாய் வச்சு நீங்கள் எங்கேயோ இருந்து எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வெட்டி கொடுக்குறீங்க. ஒர்க்மேன்ஷிப்னு ஒன்று இருக்குது, மரியாதை இருக்குது ஜி. அதனால 50 ரூபாய்க்கு எப்படி வேலை பண்ணுவீங்க, இருந்தாங்க 100 ரூபாய் வச்சு, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கொடுத்தாரு. நோ சுவாமி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு இவ்வளவு தான் சாமி, இதுக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் சார். என்ன ஜென்யூன் பாருங்க, எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு செருப்பு தைக்கிறவன்ட்ட போறேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செருப்பு தைக்கிற ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செப்பல் தைக்கிறதுக்கு அறுந்து போச்சுன்னு டக்குன்னு அங்கே போய் நிற்கிறேன். அவர் வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் சுவாமினார். நான் 20 ரூபாயா, என்னங்க 20 ரூபாய், நல்ல ஒரு டிஃபன் சாப்பிடுங்கன்னு ஒரு 50 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தா, நான் அவர் சொல்கிறேன் நோ சுவாமி 20 ரூபாய் தான் இதுக்கு அப்படின்னு. ஒரு செருப்பு தைக்கிறக்காரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்யூன்னஸ். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூஜாரிகிட்ட போய் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் போட்ட சுவாமி என்னது எடுங்க அப்படின்ட்டு. எனக்கு அசிங்கமாக போச்சு. தட்டில் 100 ரூபாய் போடுறீங்க, எடுங்க. 100 ரூபாய்லாம் போடக்கூடாது, 10 ரூபா போடுங்க அப்படின்னு. ஐயோ, இது மாதிரிலாமா ஆள் இருப்பாங்க ஊர்ல. அதுதான். அப்ப அதிக ஆசைப்படாம நிஷ்காமியமா ஈஸ்வரனுக்காக தொழில் பண்றவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ, செருப்பு தச்சாலும், பிரிண்டிங் மிஷின்ல கட்டிங் மிஷின்ல ஒர்க் பண்ணாலும், பூஜை பண்ணினாலும், ஈஸ்வரார்ப்பணமா என்ன பண்றோமோ ஆசை இல்லாம அது யஜ்ஞம் அப்படின்னு. என்ன இது பாருங்க, அந்த யஜ்ய ரூபமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்ண ஆசீர்வாதம் வந்துடும். இப்ப என்னோட ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா நான் யாரெல்லாம் கிராஸ் பண்றேனோ அவங்களோட சுவாமி இவங்களை நல்லா வச்சிருன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா மனசார வாழ்த்துறேன். பாத்தீங்களா, அதான் யஜ்யம். முடிஞ்சு போச்சு. ஆமா, செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், யஜ்ஞம். முடிஞ்சு போச்சா. சுவாமி தான் யஜ்ய ரூபமா இருக்கார். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞபதி. யஜ்யத்தோட சுவாமி யாரு? இந்த யஜ்யத்தினால யாரை நம்ம பூஜிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யத்தோட பதினா சுவாமின்னு அர்த்தம், தலைவன். எல்லா யஜ்யங்களுக்கும் தலைவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். யஜ்யோ வை விஷ்ணு. யஜ்யத்தினால பூஜிக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். அதனால யஜ்ஞபதின்னு பேர். யஜ்யங்களை பத்தின்றதுக்கு அர்த்தம் பாதுகாப்பவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலனே தாத்து. பாதுகாப்பவருக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பத்தின்னு பேர். பாதுகாப்பவர், யஜ்யங்களை பாதுகாக்கிறவரும் பகவான் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யஜ்வா. யஜ்வானா என்ன அர்த்தம் சுவாமினா, யாகம் செய்கின்ற எஜமான ரூபத்திலையும் சுவாமி தான் இருக்கார். எஜமானனாவும் சுவாமி தான் இருக்கார். அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய சங்கல்பம் தானே பண்ணார் சுவாமி, நான் அநேகமாக ஆவேன் அப்படின்னு எல்லாமா ஆனார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மனித ரூபத்திலையும், பட்சிகள் ரூபத்திலையும், அனிமல்ஸ் ரூபத்திலையும், எல்லா ரூபத்திலையும் சுவாமி தான் இருக்கார். அப்ப யஜ்யத்தை பண்ணக்கூடிய எஜமானனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து சங்கல்பம் பண்றாங்கல்ல, நான் இந்த யாகத்தை பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணக்கூடிய அந்த யஜமான ரூபத்திலையும் பகவான் இருக்கார். அதனால யஜ்வா. அதுக்கப்புறம் யஜ்ஞாங்கா. யஜ்ஞாங்கன்னு என்ன அர்த்தம்? யஜ்ஞங்களையே தன்னுடைய அங்கமாக கொண்டவர். யஜ்ஞங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்கள். வர்ணனை வரப்போகுது உங்களுக்கு, நல்ல வர்ணனை வந்து ஆச்சாரியார் சொல்றார். யஜ்ஞங்களே அங்கங்களாக உடையவர். யஜ்ஞத்தோட அங்கங்கள் சுவாமியோட அங்கங்கள். ஏன்னா யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லிட்டோம். யஜ்ஞமே விஷ்ணு அப்படின்னா யஜ்ஞத்துல எத்தனை அங்கங்கள் இருக்கோ அத்தனை அங்கங்களும் சுவாமியோட அங்கங்களாக ஆகின்றன. அதுக்கப்புறம் யஜ்ஞ வாகனக. யஜ்ஞ வாகனகன்னு என்ன அர்த்தம்? யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா நடத்துறவர், தடையில்லாம வகனம் பண்றவர்னு அர்த்தம், சுமக்கிறவர். யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த கயிறு கட்டினதுக்கு பிறகு திருவிழாக்கு நாளைக்கு 24 அன்னைக்கு கட்டுவாங்க. நாளைக்கு தான் கொடியேத்தல். நாளைக்கு கொடியேத்தல் திருவண்ணாமலையில. 10 நாளுக்கு முன்னாடியே வந்து தீபம் 3ஆம் தேதி 10 நாளுக்கு முன்னாடி நாளைக்கு கொடியேற்றுவாங்க. யூபஸ்தம்பம்னு பேர். கொடி ஏற்றிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விரதம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கயிறு கட்டிப்பாங்க.
கயிறு கட்டிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயம் சங்கல்பம் வந்துடும். நான் இந்த 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொடிய தீபம் பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாகம் பண்ணும்போது முதல்ல தீக்ஷா அப்படின்னு ஒன்று இருக்கும். முந்தின நாள், நாளைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீக்ஷான்னு சொல்லி ஒரு கயிறு, மஞ்ச கயிறு வந்து பார்த்தீங்கன்னா எஜமானர் கட்டுவாங்க. அந்த எஜமானருக்கு கட்டக்கூடியதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு தெய்வம் இறங்கிடும் உள்ளுக்குள்ளார. எப்பவும் இறங்கிதான் இருக்கு, ஆனால் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் இறங்கிடும் அந்த மாலை போட்டு அந்த கயிறு கட்டினோன்னே. அதுல இருந்து அந்த கயிறு அவுக்கிற வரைக்கும், யஜ்யம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு தாங்குறா தெரியுங்களா? சுவாமி தாங்குறார். விரதம் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான், இந்த யாகம் பண்றவங்களுக்கும் சுவாமி தான் அந்த யஜ்யத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்குகின்றார். அதனால யஜ்ய வாகனக அப்படின்னு பேர். நடக்கிறவர்னு சொல்லலாம், தாங்கிறவர்னு சொல்லலாம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. 967வது நாமம் பூர்புவஸ்வஸ்தருஹு. நிறைய மீனிங் இருக்கு, ஒவ்வொன்றா ஆச்சாரியா சொல்ற. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பூர் புவ ஸ்வ சமாக்கியானி. பூர் புவ சுவ அப்படின்ற பெயரை உடைய, சமாக்கியான பேர், பெயரை உடைய த்ரீனி வியாகிருதி ரூபானி, 3 வியாகிருதி. வியாகிருத்தினா ஸ்பெஷல் ஃபார்ம்னு அர்த்தம். சாமானியம் ஃபார்ம் இல்லை, ஸ்பெஷல் ஃபார்ம். இந்த மொத்த லோகத்தையும் கேப்சூல் ஆக்கினீங்க அப்படின்னா பூஹு. மொத்த அந்தரிக்ஷ லோகத்தில் நிறைய லோகங்கள் இருக்கும், வானத்தில் வான லோகங்கள், அது எல்லாத்தையும் ஒன்னாக்குனீங்கன்னா புவஹா. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு கேப்சூல் ஆக்குனீங்க அப்படின்னா சாரமா சுவஹா. அதான் ஸ்பெஷல் ஆக்கிருதின்னு பேர், பாஸ்வேர்டு. இந்த ஸ்பெஷல் ஆகிருத்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியது சுக்ராணி. இவைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன, அந்த 3 வியாகிருத்தியும் சுத்தமான வெண்மையான திரையீ சாராணி, 3 வேதங்களுடைய சாரம். திரையீ சாராணின்னு என்ன அர்த்தம்? 3 வேதங்களுடைய சாரம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகங்கள் எடுக்கல ஆச்சாரியர். லோகங்கள் எடுக்காம முதல்ல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா வேதங்களையே எடுத்துக்கிறார். பூஹு அப்படின்னா ரிக்வேதம், புவக அப்படின்னா யஜுர்வேதம், சுவக அப்படின்னா சாமவேதம். இந்த 3 வேதங்களுடைய சாரம். அந்த 3 வேதங்களுடைய சாரமா இருக்கிறதுனால பகுவிரிச்சா ஆகு, வேதம் இவ்வாறு தான் சொல்கின்றது. சொல்லும் போது தைஹி, இந்த 3 வேதங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைஹி ஹோமாதினா ஜெகத்ரயம் தரதி. ஹோமம் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 லோகங்களையும் கடந்து செல்கிறார்கள். எப்போ ஹோமம் பண்ணா 3 லோகத்தை எப்படி இது பண்ண முடியும்? சம்சார காமியமான கர்மங்கள் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும்? சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கூகுள்ல சுத்துற மாதிரி, கூகுள் குரு சுத்திட்டு இருக்க மாதிரி சம்சாரத்துல சுத்திட்டு இருக்க வேண்டிய. நிஷ்காமியமா ஈஸ்வர பூஜையா பண்ணினீங்கன்னா யஜ்ஞங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? ஹோமங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 லோகங்களையும் கடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தரதி ஜெகத்ரயம் தரதி. இந்த 3 வேதங்களை கொண்டு செய்யப்படும் யாகங்கள் மூலமா, நிஷ்காமிய யாகங்கள் மூலமா இந்த 3 லோகங்களும் கடந்து செல்லப்படுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிளவதேவா இதி. பிளவம் அப்படின்னா போட்டுன்னு அர்த்தம். இந்த சம்சார சாகரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்து செல்வதற்கு என்ன பண்ணுது? ரொம்ப ஹெல்ப் பண்றதா இருக்கு. அதனால பூர் புவ ஸ்வஸ்தருஹு அப்படின்னு தருன்ற சப்தத்துக்கு வந்து தரதி அப்படின்னு மீனிங் எடுத்துக்கிட்டார். தாரக அப்படின்ற மீனிங்கே தாரக அப்படின்னு. இந்த 3 வேதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சம்சாரத்தை கடந்து செல்வதற்கான கருமங்களை உள்ளடக்கியது. அதனால் இதுக்கு பேர், பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதஸ்வரூப்பியா இருக்கிறவர். 3 வேதஸ்வரூப்பியா இருக்கிறதுனால பூர் புவ ஸ்வ ஸ்தருஹு அப்படின்னு பேர். இது வேதத்தோட அர்த்தத்துல சொல்லியாச்சு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆச்சாரியா சொல்றாரு, இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்றார். லோகத்தை வந்து கடைசியில சொல்ல போறார், அதுக்கு நடுவுல சொல்றார் இந்த கர்மம் எப்படிப்பட்டது. ஹோமம்லாம் பண்றோம்ல, 3 வேதங்களை வச்சுக்கிட்டு ஹோமம் பண்றோம். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்டிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தண்ணி வந்து எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியலைங்க. நம்ம லேப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் யூஸ் பண்ற தண்ணியை லேப்ல கிரியேட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, எப்படி முடியும்? அவ்வளோ தண்ணிக்கு எப்படி நம்ம லேப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ற? H2O அப்படின்னு சொல்லிட்டு H2O வச்சு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். தண்ணிலாம் லேப்ல பண்ண முடியாது நம்மளால.
அப்ப தண்ணி வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜெகத்துக்கு ஆனது தண்ணி இல்லை. தண்ணி நம்மளோடது இல்லை. இன்னும் சயின்டிஸ்டுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது எப்படி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுதுன்னு தெரியல. நம்ம சொல்லலாம் இல்லை இந்த சமுத்திரத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவியாகி தண்ணி போச்சு. நான் கேட்குறேன், சமுத்திரத்துக்கு எப்படி தண்ணி வந்துச்சு? மழை பெஞ்சாதானே தண்ணி வரும். அப்ப மழை எங்கிருந்து பெய்யுது, எப்படி பெய்யுது, எப்படி தண்ணி கிரியேட் ஆகுது, எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. அக்னௌ பிரஸ்தாகுதிஹி சம்யகாதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேர் அன்னம் ததஹ பிரஜாஹா. அற்புதமான மந்திரம் மனுஸ்மிருதியில் இருக்கிறது. ஆச்சாரியர் இந்த கீதா பாஷ்யத்திலையும் சொல்லியிருக்கார். ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது அக்னௌ பிரஸ்தாகுதிஹி, அக்னியில நீங்க ஒரு ஆகுதி கொடுக்குறீங்களே. முண்டக்க உபனிஷத்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த கர்மத்தை பற்றி பேசிச்சு வரும். நான் அங்கே சொல்லியிருப்பேன். இதுக்கு நீங்கள் வேற எந்த கர்மம் பண்ணுறதை காட்டிலும் அக்னியோட கர்மம் ரொம்ப சிரேஷ்டம். ஏன் அப்படின்னா டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கையில் போய் கொடுக்கறது. மற்றதெல்லாம் போஸ்ட்மேன் வழியாக கொடுக்கறது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட். என்ன அப்படின்னா இங்கே போட்டிங்க அப்படின்னா ஏரில் போய் டைரெக்டாக போய் சேர்ந்துடும். ஏர் போஸ்ட் மாதிரி டைம்லாம் எடுக்காது. இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா பாம்பேக்கு நாளைக்கு காலையில் வந்து பாம்பேயில் கிடச்சிரும். இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளைட்லேயே போய் சேர்ந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி அப்போது அது மாதிரி கர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ரிச்சுவல். இந்த ஃபயர் ரிச்சுவல் என்ன அப்படின்னா அக்னௌ பிரஸ்தாகுதிகி, அக்னியில் கொடுக்கப்பட்ட ஆகுதியானது என்ன பண்ணுது, சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. நம்ம பண்ணுற கர்மாக்கள் எல்லாம் நீங்கள் அக்னியில் ஆகுதி அப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது யஜ்ஞமா என்னது ஏன் தெரியுங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச ஆரம்பித்தோடைய உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடு. எடுத்தேன்னா இந்த அங்கவஸ்திரத்தை எடுத்தேன்னா ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்வெட்டிங் ஆகும்? நான் பேசாமல் உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஸ்வெட்டிங் ஆகுமான்னு ஆகாது. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வெட்டிங்கே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அக்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் அக்னி இருந்தால் தானே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகும். ஹீட் இருந்தால் தானே. இப்போ நான் பண்ணுறது ஒரு யஜ்ஞம், நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞம். அப்போ நம்ம எந்தெந்த கர்மம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆமாம் விவசாயி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா கர்மங்களும் ஸ்வெட்டிங் நடக்குது இல்லை, வேலை பண்ணாவே ஸ்வெட்டிங் ஆகுது இல்லை, அதெல்லாம் யஜ்ஞம். அப்போ இந்த கர்மங்கள் நம்ம பண்ணுற கர்மங்கள் எல்லாம் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா யாக கர்மாங்கள் எடுத்துங்க. நம்ம எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா எங்கே போகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போகும்? ஆதித்யம் உபதிஷ்டதே. அது எங்கே போகுதுன்னா சம்யக்க ஆதித்ய உபதிஷ்டதே. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யன்ல போய் ஸ்டோரேஜ் ஆகும். ஆயிடுச்சா? கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டோர் ஆனதுக்கு பிறகு ஆதித்யாத் ஜாயத்தே விருஷ்டி. ஆதித்யனுக்குள்ளார யார் இருக்கா? ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் சமஷ்டி பிராணகன்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம பல தாத்தான்னு பேர். கர்மங்கள் எல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆனோன்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த கர்மங்களுக்கு சமஷ்டி கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆதித்யன்லேருந்து ஆதித்யாத் ஜாயத்தே விருஷ்டி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலை மேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. இந்த மலை மேகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும், ஆனால் பெய்யறது வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் போய் பெய்யும். உகாண்டாவில் கிரியேட் ஆகும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலை மேகங்கள் ஒன்று சேர்ந்து எங்கே ஜீவர்களுடைய கர்மா இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்யும். அந்த மேகத்தில் யார் இருப்பா? பஞ்சாக்னி வித்யா படி பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் மேகத்துக்கு வந்துடுவாங்க. மேகத்தில் ஆகுதி பண்ணப்படுது. மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு ஆகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து இறக்கி விட்டுருவாங்க ஜீவர்களை, போகம் பண்ண ஜீவர்களை மலை மேகத்துக்கு வந்துடுறாங்க. மலை மேகத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? கீழே வந்து பூமியில் எங்கே பிறக்கணுமோ எந்த இடத்துல அவங்க ஜீவரூபத்தை எடுக்கணுமோ அந்த இடத்துல மழையா பெய்யறாங்க. மலைக்குள்ளார யார் மறைஞ்சிருக்கா? மலைக்குள்ளார மழை நீரில் ஜீவர்கள். அந்த இடத்துல அந்த மழை நீரை எடுத்துக்கிட்டு அன்னம் உற்பத்தி ஆகுது. அது வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் கூட ஆப்பிள் உண்டாகலாம், கலிஃபோர்னியாவில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் உண்டாகலாம். ஆனால் அது அங்கேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவர்கள் அந்த ஆப்பிள்லையும் அந்த பாதாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருப்பாங்க.
எங்கெங்கயோ இருக்கிறது. ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா போமகிரானைட் இருக்கும், அங்க போய் மழை பெஞ்சு அங்க ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்துருவாங்க. ஆனா அது டிராவல் பண்ணும், இந்தியாவில் இருக்க திருவண்ணாமலையில இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேரும், டெல்லியில இருக்க ஒருத்தருக்கு போகும், கும்பகோணத்துல இருக்கிற ஒருத்தருக்கு போகும். அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் சாப்பிடுவார். அந்த இதுல இருந்த மறைஞ்சிருக்கிற ஜீவர்கள் என்ன பண்ணுவாங்க, அன்னரூபமா உள்ள போறாங்க. அங்கேயும் ஒரு ஆகுதி, ஜாட்டராக்னியில ஆகுதி கொடுக்கப்படுது. நம்ம அன்னம் வயிற்றுல இருக்கிற ஆகுதி அது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம தாத்துவா வந்து பாத்தீங்கன்னா சுக்லமா ஆகுது. சுக்லத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவர்கள் உண்டாகிறார்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, விருஷ்டேர் அன்னம், மழை தண்ணியில இருந்து அன்னம் உண்டாகுது, அன்னத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யாத்திரைய ஒரு ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மாதான் இந்த மழை நீருக்கு காரணம். மனசு நல்லா புரிஞ்சுங்க, சயின்டிஸ்டுக்கு தெரியாது. அப்ப இந்த மழை பெய்யுது அப்படின்னா, மழை இல்லைன்னா திருக்குறள் எழுதிருக்கல, நீரின்றி அமையாது உலகு, ரொம்ப அருமையான வார்த்தை போட்டார். தண்ணி இல்லைன்னா ஜீவனம் இல்லை சாமி. அப்ப நம்ம ஜீவனம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா தண்ணிய. தண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மகாண்டத்துல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவரு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல படுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வேற பொழப்புல பார்க்கடல்ல படுத்திருக்காரு. அப்ப பார்க்கடல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களோட கர்மாக்கு மேல சுவாமி படுத்திருக்காருன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் ரகசியார்த்தம் எடுக்கணுமோ அந்த ஜலம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்மம். அப்ப மழை தண்ணின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை தண்ணின்றது வந்து ஜீவர்களுடைய கர்மா. உங்களுக்கு கர்மா இருந்தாதான் மழை பெய்யும், இல்லை அப்படின்னா பெய்யாது. மழை பெஞ்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும், நல்ல அன்னம் உற்பத்தி ஆகும், எல்லாம் நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை தண்ணியா உண்டாகுது. அப்ப யாராவது கேட்பாங்க H2O காரணம், H2O இணைஞ்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உண்டாச்சா அப்படின்னா, H2Oலாம் ஒன்றும் மண்ணாங்கட்டி ஒரு புண்ணாக்கும் இல்லை. என்ன அப்படின்னா ஜீவர்களுடைய கர்மாதான் தண்ணிக்கு காரணம். முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற, இது வந்து சொன்னதுக்கு பிறகு இதி மது வச்சனாத், மனுவோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. அத்தவா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, 3 வேதங்களை வச்சு பண்ணக்கூடிய கர்மங்கள், அந்த கர்மஸ்வரூபமா பகவான் இருக்காருன்னு சொல்லி விட்டாச்சு. இதுக்கப்புறம் அத்தவா அல்லது பூர் புவ ஸ்வ சமாக்கிய, பூர் புவ ஸ்வ என்று சொல்லக்கூடிய லோகத்திரய, முன்னாடி சொன்னது 3 வேதங்களோட சாரம் பூர் புவ ஸ்வஹா. இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 3 லோகங்களோட லோகத்திரய சம்சார விருட்சோகம். 3 லோகங்கள்னா 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களும் பூர் புவ ஸ்வன்னு 3 வியாகிருதியால குறிக்கப்படுது. இவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 14 லோகங்களையும் சம்சார விருட்சமா கல்பனை. நம்ம 15வது அத்தியாயத்துல ஆரம்பிக்க போறோம். அதுதான் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சார விருட்சத்தை வர்ணனை பண்ண போறார் 15வது சாப்டர்ல பகவத்கீதையில. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருவோம். அதுல வருது இந்த 7 லோகங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் போல் எது அப்படின்னா மேரு பர்வதம். அதான் சென்டர், மெயின், அந்த மரத்தோட மெயின் இது இருக்குல்ல அது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளைகளா இருக்கா. அந்த கிளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 லோகங்களும் மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோகங்கள் இருக்கு. இந்த லோகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ 14 லோகங்களையும் உடைய இந்த சம்சார விருட்சம் பூர் புவஸ்தருஹு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்சார விருட்சமா யார் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சத்யச்ச அபவது, தைத்திரியம் சொல்லுது, அவர்தான் அசைகின்ற அசையாத அனைத்துமாக ஆனார். அவர்தான் வந்து சங்கல்பம் பண்ணார், சங்கல்பம் பண்ணி நான் இந்த ஜெகத்தா ஆவேன் அப்படின்னு ஜெகத்தாவும் ஜீவர்களாவும் சுவாமிதான் ஆனார். அப்ப 7 லோக்கமும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிதான் 7 லோக்கங்களா பரிணமிக்கின்றார், தோன்றுகின்றார். தங்கம்தான் கம்மலா மூக்குத்தியா ஒட்டியானமா தோன்றுகிறது. அதே மாதிரி சுவாமிதான் இந்த எல்லாமா தோன்றுகிறார். அதனால பூர்வஸ்வக தருகு அப்படின்னு இந்த சம்சார விருட்சமா சுவாமி இருக்காருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பூர்புவஸ்வர் ஆக்கியம், பூர்புவஸ்வ என்று சொல்லக்கூடிய லோகத்திரயம். இந்த 3 லோகங்களும், 3 லோக்கம்னா 14 லோகங்களும் விருட்சவத்து வியாபிய, விருட்சத்தை போன்று நல்ல ஒரு புளிய மரமோ நல்ல பெரிய மரம், ஆலமரமோ அரச மரமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிஞ்சி பறந்து இருக்கும் பாத்தீங்களா. அது மாதிரி இந்த சம்சார விருட்சம் ஃபுல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா
வியாபிச்சு இருக்கிறதுனால வா பூர்புவஸ்தருஹு. இந்த எல்லா லோகத்தையும் யார் வியாபிச்சிருக்கா? நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அதனால்தான் எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா. எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம், இந்த ஜெகத்துல எதெல்லாம் கொஞ்சமும் நம்ம பாத்தீங்கன்னா பார்க்கிறோமோ கேட்கின்றோமோ, தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, எல்லாத்தையும் வியாபிச்சு உள்ள வெளியிலன்னு வியாபிச்சு பாத்தீங்கன்னா நாராயணன் இருக்கிறார். எப்படி இருக்க ஸ்லோகம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் கொண்டு வர முடியுது பாருங்க. அந்த அளவு எக்ஸலண்டான ஸ்லோகம் அது. அதனாலதான் நான் டெய்லி அதை வச்சிருக்கேன் படிக்கிறது. எல்லாத்தையும் வியாபிச்சு பகவான் இருக்கிறதுனால இந்த மொத்த சம்சார விருட்சத்தையும் வியாபிச்சு சுவாமி தான் இருக்கார். எல்லா காட்சிகளையும் வியாபிச்சு ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீன் இல்லாம காட்சி இல்லை, ஆதாரமா இருக்கு. ஆனா ஸ்கிரீன் அவ்வியக்தமா இருக்கிறதுனால நமக்கு வெளிப்படாம இருக்கு, நம்ம காட்சிகள்ல மயங்கி போறோம். ஆனா காட்சிகளுக்கு பின்னாடி எது இருக்கு? வியாபிச்சு ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த லோக்கங்களையும் வியாபிச்சு சுவாமி இருக்கார், சுவாமிதான் வியாபிச்சிருக்கார். அதனால சுவாமிதான் இந்த 7 லோக்கங்கள் வடிவாக பூர் புவஸ் தருவா சம்சார விருட்சமா இருக்கின்றார். இதேதான் இப்ப நான் சொல்றது அப்படியே 15வது சாப்டர்ல அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அப்படின்னு ஆரம்பிக்க போகுது. சம்சார விருட்ச ரூபமா சுவாமி இருக்கார். ஆனா பாத்தீங்கன்னா அங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போகும். என்ன ஸ்டெப்பு போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ஒட்டியானம், கம்மல், மூக்குத்தி, நெக்லஸ், பிரேஸ்லெட்டு அப்படின்னு எல்லாம் தங்கம் தான் சொல்லிட்டு, இதெல்லாம் தங்கமா அப்படின்னு கேட்டு, இல்ல இல்ல நாமரூபம்லாம் பொய், தங்கம் சத்தியம், நாமரூபம் பொய்ன்னு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் லோக்கம் ஃபுல்லா நாமரூபமா இருக்கிற லோக்கம் எல்லாம் சுவாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சம்சார விருட்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா ஸ்லோகம் இருக்கு. என்ன பண்ணணும்? இது எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நாமரூப ஜெகத்து, வாஸ்தவம் இல்ல. இதுக்கு பின்னாடி சுவாமி இருக்கார் வியாபிச்சு. கம்மலுக்குள்ளார தங்கம் இருக்கு, மூக்குத்திக்குள்ளார தங்கம் தான் இருக்கு, கம்மல் மூக்குத்திலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த சம்சார விருட்சம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப முதல் ஸ்டெப் எல்லாம் பகவான் சொல்லிட்டு, நாமரூபமா இருக்கிற பகவான் சொல்லி, அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பற்றுதலை விடு, அசங்க சஸ்திரேன சங்கம் வைக்காத, இது எல்லாம் பொய் பொய் பொய், இதெல்லாம் நாமரூபம்னு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு, ததப்பதம் தத்பரிமார்கிதவ்யம் ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பதத்தை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நாமரூபங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷ்ணுவோட பதத்தை அடைய வேண்டும், பரிமார்கிதவ்யம் தேடி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் பரமபதம். அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி நாமரூபமா இந்த ஜெகத்தா இருக்கார். நாமரூபம் பொய், வாஸ்தவத்துல உள்ளுக்குள்ளார சுவாமி அகம் 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 ஸ்புரணமா இருக்கார் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு நாமத்துக்கு வர. அடுத்த நாமம் பாத்தீங்க அப்படின்னா தாரக அப்படின்னு பேர். 968வது நாமம் தாரக. ரொம்ப கம்பீரமான இதெல்லாம் ஒவ்வொன்றா வருது. தாரக அப்படின்னா என்ன பண்ணலாம், பக்கத்துல நீங்க போட்டுக்கலாம், தாரகன்னு போட்டுக்கலாம். தாரகம், தாரகனாலும் ஒண்ணு, தாரகம் அப்படின்னாலும் ஒண்ணு. அகஞ்சி அப்படின்னு ஒரு பிரத்தியம் இருக்காது, அகச்சி அகச்சி பிரத்தியம், அகச்சி பிரத்தியம் போடலாம். பாலன்னு போடலாம், பாலக்ககன்னு போடலாம், பாலான்னு போடலாம், பாலிக்கான்னு போடலாம். ஒரு காக்கா சேர்த்துக்கலாம் எங்க வேணாலும். புருஷன்னு போடலாம், புருஷக்ககன்னு போடலாம். அகச்சி அப்படின்னு ஒரு பிரத்தியம். 968வது நாமம் சொல்லுது தாரகக. நம்ம தாரகம் தாரகம் தானே எல்லாத்துக்கும் ஃபேமஸா இருக்கு. கடத்து விற்பது. தாரகம்னு என்ன அர்த்தம்? கடத்து விற்பது. யோக சாஸ்திரத்துல கடத்து விற்கிற இடம் எது? அப்ப நான் பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்துல உண்டாகிற அந்த ஞானத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா தாரகம் அப்படின்னு பேர். அதுதான் அங்கிருந்து தான் நம்ம என்ன பண்றோம், சொரூபத்துக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம், குணாதீத்தனா ஆகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம் தாரகம் யோகத்துல சமாதி அடையிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தாரகம்ன்றது பிரசித்தமான தாரகம் எது அப்படின்னா பிரணவத்துக்கு பேர் தான் தாரகம். அந்த பிரணவ ஸ்வரூபியா யார் இருக்கா அப்படின்னா சுவாமி தான் பாத்தீங்க அப்படின்னா பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத் சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம் ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. கீதையில பாத்தீங்கன்னா ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம, ஓங்காரம் தான் பிரம்மம். அந்த பிரம்மம் யாரு? சுவாமி தான். சுவாமி தான் பிரம்மமா இருக்கார். அப்ப ஓங்காரமும் சுவாமியும் வேற வேற இல்லை. அதான் காரிக்கால மாண்டுக்கிய காரிக்கா ரொம்ப தெளிவா சொல்லுது, பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத், பிரணவத்தை ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாதனம் எது சுவாமி அப்படின்னா பிரணவம் தான் சாதனம். பிரணவம் தான் சாதனம். சாத்தியம் எது சுவாமி அப்படின்னா அந்த பிரணவத்துக்கு அர்த்தமா இருக்கிற சுவாமிதான் பரமபதம். என்ன அற்புதம் பாருங்க. அப்ப சாதனமும் சுவாமி, சாத்தியமும் சுவாமி தான். போட்டும் சுவாமி, போட்டுல இருந்து சம்சாரத்தை கடந்து போய் அடைய வேண்டிய இடமும் சுவாமி தான், பரமபதம் தான். தாரக அப்படின்னு சுவாமிக்கு பேர். என்ன அர்த்தம்னா போட்டு கடத்து விப்பவர், சம்சார சாகரத்திலிருந்து நம்மளை அடுத்த எண்டுக்கு கொண்டுட்டு போறவர். பாஷிகர் சொல்றார் சம்சார சாகரம் தாரையன்னு தாரக. சம்சார சாகரத்தை கடத்து விப்பவர். படகோட்டின்னு கூட வச்சுக்கலாம். படகோட்டின்னு வச்சுக்கிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை போட்டா வச்சுக்கோங்க. அந்த போட்டை ஓட்டுறவன் யாரு அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை போட்டா ஓட்டுறவன் வச்சுக்கிட்டீங்கன்னா கடத்து விப்பவன் போட்டுக்காரன், படகோட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார் பிரணவோவா, சம்சாரத்தை தாண்டி விப்பவர்னு எடுக்கலாம் சுவாமிய. இல்ல அப்படின்னா பிரணவத்துக்கு பேரும் தாரகம் அப்படின்னு பேரு. இத வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மந்திரங்கள் இருக்கு. நான் ஒரு 1-2 மந்திரங்கள் மட்டும் சொல்றேன். பிரணவோ தனுகு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கு இதுல முண்டக்க உபநிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 4, 5, 6, 7 ஒரு 3 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா 2 மந்திரம் போதும். 4, 5, 6 3 மந்திரங்கள் எடுத்துங்க. 2, 2 2வது முண்டகம், 2வது கண்டம், 2, 2 3ல இருந்து 3, 4, 5 3 மந்திரங்கள். அது சொல்லுது பிரணவோ தனுகு. பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வில்லு. ஷரோஹி ஆத்மா, இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வச்சிருக்கிற அம்பு. அம்பு வந்து பாத்தீங்கன்னா மனசு, வில்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரணவம். ஆத்மா பிரம்ம தல் லட்சியம் உச்சியதே. பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்புக்கு, இந்த மனசுக்கு லட்சியம். அம்புக்கு லட்சியம் இந்த பிரம்மம். அப்பிரமத்தேன வேதவ்யம். அப்பிரமத்தேன வேதவ்யம் அப்படின்னா கவனக்குறைவு இல்லாமல். பிரமாதம் அப்படின்னா கவனக்குறைவு, தமோ குணத்தோடது. நம்ம காலையில பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமத்தேன அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனக்குறைவில்லாம ரொம்ப ஏகாகிர சித்தத்தோட இந்த ஓங்காரத்தை என்ன பண்ணும், வில்லுல வச்சு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அம்பை எய்ய வேண்டும். ஓம் 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 ஓம்னு சொல்லி 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 உபாசனா நிஷித்தம் அப்படின்னு அதுக்கு முந்தின மந்திரம் சொல்லுது. இந்த ஓங்கார உபாசனையினால கூர்த்தீட்டப்பட்ட அம்பு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொல்லி 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 இந்த ஓங்காரத்தை சொல்லி அம்பு எப்படி ஷார்ப்பா இருக்குமோ அது மாதிரி ஷார்ப் ஆக்கிடணும். ஆக்கிட்டு கவனக்குறைவு இல்லாம, இந்திரிய விஷயங்கள்ல கவனக்குறைவு இல்லாம இருந்துடக்கூடாது. போகத்துல போயிட்டோம்னா வேலையை முடிச்சு போச்சு. போகத்தை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி சதா காலம் இந்த ஓங்கார அபியாசத்திலேயே இருந்து கவனக்குறைவில்லாம அப்பிரமத்தேன வேதவ்யம், கவனக்குறைவில்லாம குறிப்பாத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மனச பிரம்மத்தை நோக்கி லட்சியத்தை நோக்கி அடிக்க வேண்டும். அடிச்சோன்னா என்ன ஆகும்? சரவத்தன்மயோபவேத். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அம்பு லட்சியத்தோட போய் ஒன்றிணைகிறதோ லட்சியத்தை அடிச்சு, அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா லட்சியமா இருக்கிற பிரம்மத்தோடு ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைகிறது பவேத். அப்ப அது மாதிரி அடிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்மயோ பவேத் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இப்ப இந்த மந்திரம் 2வது மந்திரம் தான் இதோட முக்கியமான, நம்ம இந்த இதோட கனெக்ட் ஆகிறது. யஸ்மின் தியௌ பிருத்திவி ச அந்தரிக்ஷம் ஓதம் மனக சக பிராணைச்ச சர்வைஹி தமேவ ஏக்கம் ஜானத. அற்புதமான மந்திரம். எந்த தத்துவ, எந்த பிரம்ம தத்துவத்தினிடத்தில் இந்த தியௌஹு, இந்த அந்தரிக்ஷ லோகங்களும் சொர்க்கலோகங்களும், பிருத்திவி தியூனா சொர்க்கலோகம், இந்த பிருத்திவி பூலோகம், அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம், அப்ப பூர் புவ சுவ, இந்த 3 லோகங்களும் ஓத்தம் ச கோர்க்கப்பட்டிருக்கோ, வியாபிக்கப்பட்டிருக்கோ, எந்த தத்துவத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கோ இந்த 3 லோகங்களும். அது மட்டும் இல்ல, மனசக பிராணைச்ச சர்வைஹி, மனசோடு கூடி இந்த இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய பிராணன்கள், எல்லா இந்திரியங்களையும் மனசையும் எது வியாபித்திருக்கின்றதோ
தம் அது ஒன்னே ஒண்ணுதான். 3 லோக்கங்களையும் நம்மளோட மனதையும் இந்திரியங்களையும் இது எல்லாம் எதனிடத்தில் பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கோ, வீவிங் ஆயிருக்கோ. ஓத்தக அப்படின்னா ஓத்தப்ரோத்தம் சொல்லுவோம். குறுக்கும் நெடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வீவிங் பண்றோம்ல கிளாத்ல, இந்த பக்கம் ஒரு நூல் போகும், இந்த பக்கம் ஒரு நூல் போகும், அப்படித்தானே கிளாத் உண்டாயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த தத்துவத்தினால பாத்தீங்கன்னா இது எல்லாம் வீவிங் செய்யப்பட்டிருக்கோ அந்த ஒன்றை அறிவீர்களாக. தம் ஏவம் ஏக்கம் ஜானத, அந்த ஒன்றையே அறிய வேண்டும் கட்டளையா சொல்லுது. ஜானத அத ஒன்றையே அறிவாயாக. ஏன் என்னது? ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத. ஜானத ஆத்மானம், அந்த ஆத்மா ஒன்றையே அறிவாயாக. அந்த ஆத்மா ஒன்றையே அறிவாயாக. அப்போ என்ன பண்ணணும்? அந்யாம் வாச்சா விமுஞ்சத, மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட்டொடி. சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாங்க பேசுறதே குறைஞ்சு போச்சு. மெதுவா பாக்குற ஒரு காலத்துல என்ன ஊர் கதையெல்லாம் எல்லாத்தையும் வம்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பேசுறதுக்கே இது இல்லை. இப்ப நான் நாதபிரமம் ஏதாவது பேசுனா கூட பாத்தீங்கன்னா சாஸ்திரமா தான் பேசுவோம். வேற எதுவும் பேசுறதுக்குலாம் பாத்தீங்கன்னா இருக்காது. சும்மா லைட்டா ஒரு 1-2 ஏதாவது விவகாரமோடது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மற்ற எல்லா வார்த்தைகளும் விட்டோடி, ஏன்னா அர்த்தம் இல்லாதவை. அப்ப நிதித்தியாசனத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா மௌனி பவேத், மௌனமாயிரும். அப்போ அந்யாம் வாச்சா விமுஞ்சத்தை, எல்லா வார்த்தைகளையும் விட்டொழிப்பாயாக. என்ன பண்ண அப்படின்னா அமிர்தஸ்ய ஏஷ சேத்துகு, இதுதான் அமிர்தத்தை அடைவதற்கான பாலம். இதாங்க தாரக அப்படின்னு. கடத்து விற்கின்றது என்னன்னா ஒரு கரையில இருந்து அடுத்த கரைக்கு போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும்ல. அப்ப போட்டுக்கு பேரும் தாரகன்னு பேரு, போட்டை ஓட்டுறவனுக்கு பேரும் தாரகன்னு பேரு, கடத்து விற்பவன். அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு பேரும் பாத்தீங்க அப்படின்னா கடத்து விற்பது, தாரகன்னு பேரு. அப்ப யாரு கடத்து விற்கிறான்னா அந்த ஓங்காரம் தான் பாத்தீங்கன்னா சம்சாரத்தோட இந்த கரையில இருந்து மோட்ச பூமிக்கு நம்மளை கடத்து விற்கிறதா இருக்கு. அதனால ஓங்காரத்துக்கு பேரு சேத்துன்னு பேரு, தாரக அப்படின்னு பேரு. இதை யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, 6வது மந்திரம் சொல்லுது, ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற எல்லா வார்த்தையும் விட்டுட்டு ஓம் என்று இந்த ஆத்மாவையே தியானிப்பீர்களாக. தியானிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? ஸ்வஸ்திவக பாராய தமசப்பரஸ்தாத். அற்புதமான மந்திரம். தமசக பரஸ்தாத் அப்படின்னா இந்த நம்ம இருக்கிறதெல்லாம் இருட்டுல இருக்கும், அஜ்ஞான லோகம் சம்சாரம். இந்த அஜ்ஞானத்துல இருந்துகிட்டு இருக்கோம், சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த கரையா இருக்கிற மோட்சத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஸ்வஸ்தி வக பாராய. யாரெல்லாம் ஓங்காரத்தை அபியாசம் பண்றீங்களோ, தாரகத்தை அபியாசம் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மங்களம் உண்டாகட்டும். என்ன வார்த்தை இல்லை, ஸ்ருதி மாதா பாத்தீங்கன்னா தன்னோட வாயால பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் யாரெல்லாம் ஓங்காரம் சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாம் மங்கள வச்சனம் சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும். எதுக்கு மங்களம் சுவாமி? ஏதாவது 4-5 குழந்தை பெற்றுக்கிட்டு எதையாவது பணம் வந்தானோ இது மாதிரி எதையாவது வந்தா நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். மங்களம் உண்டாகட்டும்னு சுவாமி வாழ்த்திட்டார், நிறைய கிடைச்சிரும், ஐஸ்வர்யம்லாம் வந்துடும், ஒரு புண்ணாக்கும் வராது. இந்த ஓங்காரத்தை பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பாராய தமசப்பரஸ்தாத், இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு மோட்ச பூமிக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சேத்து எது அப்படின்னா தாரகம் எது அப்படின்னா ஓங்காரம் தான் தாரகம். அந்த ஓங்காரம் என்னது? கீதால சொல்லுது, பிரணவ சர்வ வேதேஷு, பிரணவஹா சர்வ வேதேஷு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வேதங்களிலும் நான் பிரணவமாக இருக்கின்றேன் அப்படின்னு. சாந்தோக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரகரணம் வருது. பிரஜாபதி பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? தபஸ் பண்றார். இந்த மொத்த லோகத்தோட சாரம் எது அப்படின்னு தபஸ் பண்றார். பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 3 வேதங்கள் உண்டாச்சு. மொத்தத்தையும் கேப்சூல் பண்ணீங்கன்னா மேனுவல் எது அப்படின்னா இந்த கிரியேட் பண்றதுக்கான மேனுவல் இந்த 3 வேதங்கள், ரிக்யஜு சாமம் வந்துச்சு. இந்த வேதங்களோட சாரம் எது அப்படின்னு திரும்பவும் தபஸ் பண்ணினார். அதுல இருந்து என்ன உண்டாச்சுன்னா பூர் புவ சுவக அப்படின்னு 3 வியாகிருதிகள் வந்துச்சு. போன மந்திரத்தை சொன்னது. இந்த 3 வியாகிருதிக்கும் பாத்தீங்கன்னா சாரம் எதுன்னு திரும்பவும் உட்கார்ந்து தபஸ் பண்ணார். இந்த 3 வேதங்களோட சாரம் பூர்புவ சுவகா. அந்த பூர்புவ சுவக பாஸ்வேர்டோட இது எது அப்படின்னா சாரம் எது அப்படின்னா ஓங்காரம், பிரணவம் உண்டாச்சு.
அப்ப பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த சம்சாரத்தோட சாரம். இந்த பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியா இருக்கார். பிரணவம் தான் சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேட்டியா பவித்திரமிக ஓங்காரக, சுத்தப்படுத்தக்கூடியதில் நான் ஓங்காரமா இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசம் பண்ணுனா என்ன ஆகும்? சுவாமி சாதனமா இருக்கார், சாத்தியமும் அவர் தான், ஓங்கார சுரூப்பியா இருக்கிற அவரையே நம்ம அடையலாம். ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதது ஆலம்பனம் பரம், ஏதது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சிறந்த சாதனம் அப்படின்னு. அதனால காரக. அதுக்கப்புறம் சவிதா, 969வது நாமம் சவிதா. சவிதானா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, சவிதானா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சவித்ரு தேவதானா சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரிய ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். சூரியன் அப்படின்றது சுவாமியோட ஸ்தூல தேகம் பிரம்மா. அந்த ஸ்தூல தேகத்துக்கு உள்ளார யார் இருக்கா அப்படின்னா, சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற புருஷனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேரு. சூரிய நாராயணன் அப்படின்னு நம்ம ஸ்பெஷலா சொல்றோம். அப்ப ஹிரண்ய கர்ப்பர் எங்க இருக்காருன்னா சூரிய மண்டலத்துக்கு உள்ளார புருஷனாக இருக்கின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சவிதான்றது ஸ்தூல தேகம், அதுக்குள்ளார இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் சூக்ஷ்ம தேகம். சூரியன் அப்படின்றது பிரம்மாவை குறிக்கும், பிரம்மாவுக்கு உள்ளார இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். அதுதான் இங்க சொல்லுது, சர்வசிய லோகசிய ஜனகா இது சவிதா. இந்த எல்லா லோகத்தையும் 14 லோகத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனகக உண்டு செய்தவர், இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண அப்பா. அதனால அவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சவிதா அப்படின்னு பேரு. அப்பா சொல்லியாச்சு. ஜனககன்னா என்ன அர்த்தம்? அப்பா. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம்? பீஜ பிரதப்பிதா அப்படின்னு இன்னைக்கு காலையில 14வது சாப்டர்ல ஸ்லோகம் பார்த்தோம். பீஜத்தை வைக்கின்ற பிதா, கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் அந்தந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளார அப்பாவா இருந்து வைக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்துகிட்டு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா யாரு? சுவாமி. அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சவிதான்னு சொல்லுது. இந்த மொத்த ஜெகத்துக்கும் அப்பா சவிதா, சவித்ரு அப்படின்னு பேரு. சவித்ரு தான் சவிதான்னு பிரதமா ஏகவச்சனத்துல சொல்லப்படுது. சவிதா. கர்த்ருன்றதுதான் கர்த்தா, போக்த்ருன்றதுதான் போக்தா, திரஷ்ட்ருன்றதுதான் திரஷ்டா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவித்ருன்றது சவிதா, திருச்சி பிரத்யம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 600 அப்போ அவர் அப்பாவா? ஆமா அப்பா மட்டும். அப்பா மட்டுமா? அப்பா மட்டும் இல்லை. எனது ஆச்சாரிய சொல்றார் 970வது நாமம் பிரபிதாமக. பிரபிதாமகன்னு என்ன அர்த்தம்? இங்கேயும் தப்பு பண்ணியிருக்க பாருங்க, இந்த மீனிங்கையும் எடுத்துருங்க. பிதாமகனா தாத்தா, அப்பாவோட அப்பா, பாட்டனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அப்பாவோட அப்பாவுக்கு பேரு பிதாமக. பிதா பிதாமக. நம்ம அப்பா தான் நமக்கு அப்பா, நம்ம அப்பா அப்பான்னு சொல்றோம். ஆனா பிரம்மாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாக்கெல்லாம் அப்பா யாரு அப்படின்னா தாத்தா. நம்ம எல்லாத்துக்கும் தாத்தா யாரு அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மாக்கும் அப்பா யாராவது இருப்பார்ல. பிரம்மா எங்கிருந்து உண்டானார்? சுவாமியோட நாபிக்கமலத்திலிருந்து உண்டானார். நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா இங்க திருக்கோவிலூர்ல காட்டுவாங்க. திருக்கோவிலூர்ல திருவிக்கிரம சுவாமியோட விக்கிரகம் பெருசா இருக்கும். நல்ல விக்கிரகம், பச்சை கலர்ல அழகா சித்திரம் மாதிரி தீட்டியிருப்பாங்க. நீங்க எப்போ திருவண்ணாமலை வந்தீங்கன்னா திருக்கோவிலூர் வாங்க. இதுல வந்து 108 திருப்பதியில அது ஒண்ணு முக்கியமான க்ஷேத்திரம். அது கிருஷ்ணாரண்யம்னு பேரு. கிருஷ்ணர் தான் அங்க பிரதானம், தேவதா. புஷ்கலா மட்டும் நான் சொல்லாம போயிட்டேன். அங்க முக்கியமானது கிருஷ்ணர் கோயில் தான். அடுத்த முறை வந்தா பார்க்கணும். நீங்க பார்க்கல, நீங்க கிருஷ்ணர் கோயில் அதுக்கு அங்க உள்ள போகும்போதே இருக்கு. உள்ள போகும்போதே ஆமா பாத்தீங்களா, அங்க அந்த க்ஷேத்திரமே கிருஷ்ணாரண்யம் க்ஷேத்திரம்னு பேர். கிருஷ்ணருக்கு தான் க்ஷேத்திரம் அது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ளேயே போவீங்க. நீங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திருவிக்கிரம சுவாமியோட இதுல வந்து தரிசனம் பண்ணி வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டர்கள் ரொம்ப நல்லா பண்ணி வைப்பாங்க. பார்கோ நாபிக்கமலத்திலிருந்து ஒரு தண்டு மாதிரி போகும், அந்த தண்டுல இருந்து ஒரு தாமரை, அந்த தாமரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா இருப்பார் அப்படின்னு. அப்ப பிரம்மாவோட அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பகவான் தான் பிரம்மாவோட அப்பா. அப்ப பிரம்மா யாரு? நம்மளெல்லாம் படைச்சவர் தாத்தா. அப்ப நம்ம அப்பாவுக்கும் அப்பா பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கும் அப்பா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு. அதனால சுவாமிக்கு என்ன பேரு? பிரபிதாமக அப்படின்னு பேர். பிரபிதாமகனா முப்பாட்டனார்.
அப்படின்னு பேர். தாத்தாக்கு அப்பா அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரிய சொல்றாரு, பிதாமகசிய பிரம்மனோ அப்பி, தாத்தாவா இருக்கிற பிரம்மத்திற்கும் கூட தந்தைன்னு போட்டிருக்க, பிதாமகன் பிராக்கெட்ல தந்தைன்னு போட்டிருக்கு. எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி வந்துச்சு. புத்தி கெட்டு போயிருந்து அந்த தாமச குணம் புத்தியை மறைச்சிரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது யார் எழுதுனா அப்படின்னு எனக்கு இன்னைக்கு எடுத்து பார்த்தோன்னா, யார் இது மாதிரி எழுதுனது? நான் தான் எழுதுனேன். ஓ நானா? நான் எப்படி போட்டேன்? பிதாமகக்கு பக்கத்துல பிராக்கெட்ல தந்தைன்னு போட்டு வச்சிருக்கேன். எப்படி தான் எழுதுனேன்? ஒரு வாட்டி இல்லை, முன்னாடி எழுதியிருக்கேன், அதே மாதிரி பின்னாடி எழுதியிருக்கேன். தமோ குணம் என்ன பண்ணும்? ஞானமாவிருத்திய தமகா. இன்னைக்கு காலையில் பார்த்தோம்ல, நம்மளுடைய ஞானத்தை மறைச்சி எதையாவது பண்ண வைக்கும். அதான் இங்க நடந்திருக்கு. தந்தைக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, தந்தையோட அப்பாவுக்கு பேர் பாட்டன், பாட்டனார் தானே சொல்லுவோம். தாத்தாக்கு பேர் பாட்டனார் அப்படின்னு சொல்லுவோம். பிதாமகனா பாட்டனார், பாட்டனார் எனப்படுகின்ற சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவிற்கும் கூட பிதாவாக இருப்பவர். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தாக்கு தாத்தா பிரபிதாமக அப்படின்னு சுவாமிக்கு பேரு அப்படின்னு முடியுது. இதோட இன்னைக்கு நிப்பாட்டுங்க, மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத்தமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. என்னைக்காவது உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, இந்த ராம 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 நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 1 மணி நேரம் சொல்லி பாருங்க. எப்படி பிளேடு பக்கரி பார்த்தீங்கன்னா ராமகாவியம் எழுதுறதுக்கு தகுதி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓங்காரமும் இந்த ராமசப்தமும் ஒன்று. இந்த ராம 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 ராமன்னு சொன்னீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ பிரணவம் அப்படின்னு பேர். ரொம்ப வீரியமானது. பிரணவத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது விசேஷம். அதனால பார்த்தீங்கன்னா பிரணவம் சொல்ல முடியாதவங்க வெறும், ஆனால் சொல்கிறது மெத்தட் முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு ஒன்று ஷார்ட் ஓங்காரம் சொல்லுவோம்ல. ஷார்ட் ஓங்காரம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இது பாபநாசினின்னு பேர் வச்சுருக்கோம் அதுக்கு, வராக உபனிஷத்தில் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தையும் என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்கிற மாதிரியே ராம 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 1 மணி நேரம் சொல்லி பாருங்களேன், எல்லாம் அடங்கிரும், மொத்தமாக அடங்கிரும். பிளேடு பக்கடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ராமகாவியம் எழுதுற மாதிரி வால்மீகியாக மாற முடியும். நாராயண. சரியான உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா லிக்கர் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னா ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா லிக்கர் சாப்பிட்ட போதை பார்த்தீங்கன்னா அபின் சாப்பிட்ட போதை பார்த்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோ போதை, அவ்வளோ சுகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், உடம்பெல்லாம் சுகம் பரவும். சொல்லி பாருங்க, என்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது, லீவு நாள் வருது இல்லை, அஷ்டமி இப்போ வரப்போகுது, உட்காந்து காலையில் ஒரு ஓங்காரத்துக்கு பதிலாக 1 மணி நேரம் ராமநாமத்தை இதே மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போதையோடு ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு வழியிலேயே வரத்துக்கு மனசே வராது. ஒரு 10-20 நாமம் சொன்னாவே உங்களுக்கு ஏன்டா நிப்பாட்டுறோம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாமோன்னு தோணும். 10-20 வாட்டி சொன்னாவே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ 1 மணி நேரம்லாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அவ்வளோதான் அடிக்ஷன் வந்துடும். பெரிய இந்த அடிக்ட் ஆகிடுவீங்க, போதைக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி.
ஹரி ஓம்.